அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நமக்கு நாளை வந்திருக்கக்கூடிய அற்புதமான வைகாசி மாத அமாவாசை, ஜேஷ்ட அமாவாசை அப்படின்னு அழைக்கப்படுகின்ற இந்த ஒரு அமாவாசையானது நமக்கு நாளை கிருத்திகை நட்சத்திரம், நமக்கு திங்கட்கிழமை, அதோடு கூட சனி ஜெயந்தியோடு வந்திருக்கிறது கூடுதலான விசேஷங்க. நாளைய தினத்தில் நம்ம எந்த ஒரு விஷயத்தை செய்தாலுமே கண்டிப்பாக பித்ரு தோஷங்கள் எவ்வளவு மோசமாக ஜாதகத்தில் இருந்தால் கூட அது எல்லாமே நிவர்த்தி ஆகி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள், கர்மாக்கள் இது எல்லாமே கரைந்து போவதற்கான அற்புதமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. நாளை நம்ம சொல்ல போகின்ற அற்புதமான ஒருவரி மந்திரமும் நம்ம செய்ய போகின்ற சில முக்கியமான விஷயங்களை பற்றின அற்புதமான ஒரு பதிவு தான் இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம். நாளைக்கு வந்திருக்கக்கூடிய ஜேஷ்ட அமாவாசைக்கு நம்முடைய சேனலை ஏற்கனவே ஒரு பதிவு கொடுத்துருக்கோங்க. முன்னோர்களுடைய தீபம். நம்முடைய வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் இது வரைக்கும் நாங்கள் இது மாதிரி முன்னோர்களுக்கான வழிபாடுகள் எதுவுமே செய்யலை, ஆனால் சில விஷயங்கள் எங்களுக்கு நடக்க மாட்டேங்குது, ஜாதக ரீதியாக பிரச்சனை இருக்குது, குடும்பத்தில் ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது, தீர்க்கவே முடியாத பிரச்சனை அப்படிங்கிறவங்க கூட எளிமையான இந்த ஒரு தீப வழிபாட்டை நம்ம ஏற்றி நம்ம கும்பிட்டாலே போதும். நிச்சயமாக முன்னோர்களுடைய அனுகிரகத்தோடு எல்லா நல்ல நல்ல விஷயங்களும், நிம்மதி, சந்தோஷம் இது எல்லாமே கிடைக்குங்க. அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு பதிவு கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணிடாதீங்க. நாளைக்கு இந்த ஜேஷ்ட அமாவாசைக்கு நிறைய பேர் அமாவாசைன்னு சொன்னாலே நமக்கு நதி நீர்நிலைகளில் குளிக்கிறது, கடலில் நம்ம குளிக்கிறது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப விசேஷம். ஆனால் இப்போ உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறவங்க நீங்கள் அது மாதிரி குளிக்கலாம். இப்போ நிறைய பேரால் நம்ம சிட்டியில் இருக்கிறவங்களால பண்ண முடியாது. அப்படி இருக்கிறப்ப நம்ம குளிக்கின்ற நீரில் 2 சொட்டு கல்லுப்பு மட்டும் சேர்த்தாலே போதும். நம்ம டேபிள் சால்ட்டு, தூளுப்பு கிடையாது, கல்லுப்பு. ஏன்னா இந்த கல்லுப்புங்கிறது ஒரு மகாலட்சுமியோட ஒரு அம்சம். நம்ம இது மாதிரி கல்லுப்பு கலந்து இப்படி குளிக்கிறப்ப நமக்கே தெரியாமல், கண்ணுக்கு தெரியாத எந்தவித ஒரு நெகட்டிவ்ஸ், எதிர்மறை எண்ணங்களாக இருக்கட்டும், நம்ம மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய தேவையில்லாத இந்த அழுக்குகள் இதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அடுத்தவங்களுடைய அந்த ஒரு மாதிரி நெகட்டிவ்ஸு, அந்த கண் திருஷ்டி, இது எல்லாமே தோஷங்கள் எல்லாத்தையுமே நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் எதுக்கு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கல்லுப்புக்கு இருக்குது. அதனால தான் அந்த அமாவாசை நாட்களில் இப்படி கல்லுப்பு சேர்த்து நம்ம குளிக்கிறப்ப நிச்சயமாக அந்த கெட்ட விஷயங்கள் எல்லாம் அடியோடு மறையுங்கிற ஒரு நம்பிக்கை. அதனால் அந்த குளிக்கின்ற நீரில் 2 சொட்டு கல்லுப்பு மட்டும் கலந்து நீங்கள் குளிச்சு பாருங்கள். உடம்பு குளித்தாலும் பரவாயில்ல, தலைக்கு குளித்தாலும் பரவாயில்ல, அந்த எந்த இதாக இருந்தாலுமே கல்லுப்பு மட்டும் கலந்து குளித்தாலே போதும். கண்டிப்பாக அந்த எல்லா விஷயங்களுமே அப்படியே நம்ம கிளென்சிங் ஆகும். அதனால் நிச்சயமாக மறக்காமல் இந்த ஒரு விஷயத்தையும் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த அமாவாசை நாளில் நீங்கள் சொல்லக்கூடிய அற்புதமான மந்திர வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு இது காலையில் குளித்ததுக்கு அப்புறமேட்டு நீங்கள் சொல்லலாம், இல்லாட்டி பூஜையில் விளக்கு ஏற்றுறப்ப சொல்லலாம், இல்லாட்டி எப்போ உங்களுக்கு அந்த அமாவாசை நாளைக்குள்ளே இந்த ஒரு மந்திரத்தை முதல்ல உங்களுடைய முன்னோர்கள், உங்களுடைய குல தெய்வத்தை நீங்கள் நினச்சி, உங்கள் குல தெய்வத்துடைய பெயர் நமக்கு ஐயனாராக இருக்கலாம், அம்பாலாக இருக்கலாம், இல்லாட்டி வேறு ஏதாவது சுவாமிகளாக இருக்கலாம், அப்படி எந்த ஒரு தெய்வங்களாக இருந்தாலுமே குல தெய்வத்துடைய பெயரை நாளைக்கு நீங்கள் காலையில் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமேட்டு 3 முறை நீங்கள் சொல்லி பாருங்களேன். கண்டிப்பாக குலதெய்வத்துடைய அனுகிரகமானது பரிபூர்ணமாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை. ஏன்னா அமாவாசை பௌர்ணமி நாட்களில் குலதெய்வத்துடைய சக்தி ரொம்ப அதீத இதாக இருக்கும். நம்ம நம்ம குலதெய்வத்தை மனசார நம்ம நினச்சி வழிபட்டாலே போதும். வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறவங்க குலதெய்வ கோயிலுக்கு நிறைய பேர் போவாங்க. அப்படி நம்ம நிறைய பேர் ரொம்ப தூரத்தில் தள்ளி வந்திருப்போம், வேலை நிமித்தமாக வந்திருப்போம், இல்லாட்டி தூரமாக இருப்போம். அப்படிப்பட்டவங்க இது மாதிரியான அமாவாசை நாட்களில் குலதெய்வத்தை மனசார நம்ம நினச்சாலே போதுமாம். கண்டிப்பாக குலதெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்குங்க. ஏன்னா நம்முடைய குலத்தை காக்கக்கூடிய முதல் தெய்வம் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய குலதெய்வம் தான். அதுக்கப்புறம் தான் மற்ற தெய்வங்கள், இஷ்ட தெய்வங்கள் வழிபாடு நீங்கள் வேறு எத்தனை சாமி கும்பிட்டாலுமே குலதெய்வத்துடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் அந்த குடும்பமே தழைக்கும். அதனால் இந்த அமாவாசை நாட்களில் காலையில் குளிச்சுட்டு வந்த கையோட முதல் வேலையாக உங்களுடைய குலதெய்வத்துடைய பெயரை மனசார நீங்கள் 3 முறை சொல்லுங்கள். அதற்கப்புறமா நாளைக்கு நமக்கு இது மாதிரி கிருத்திகை நட்சத்திரம் வந்திருக்கு, நமக்கு இது மாதிரி சனி ஜெயந்தி இருக்குது, அப்படி உங்கள் மனசுக்குள்ளே இஷ்ட தெய்வங்கள் யார் வேணாலும் இருக்கலாம். தொட்ட காரியங்கள் வாழ்க்கையில் எல்லாத்துலேயுமே ஜெயிக்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு எண்ணங்கள் இருக்கும்.
அதாவது எல்லா ஒரு விஷயத்துலையுமே சகல காரியத்துலையுமே எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு கல்யாணம், ஒரு படிப்பு, ஒரு வேலைக்கு நம்ம அப்ளை பண்ணுறோம், அப்படி சின்ன சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரைக்கும் எந்த ஒரு காரியமும் நம்ம வாழ்க்கையில் நமக்கு வெற்றி அடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த எளிமையான ஒரு மந்திரத்தை சொன்னாலே போதும். அதுவும் நாளைக்கு இந்த அமாவாசை நாளில் காலையிலையும் சரி, உங்கள் பூஜையில் சொல்லலாம், இல்லாட்டி மாலை நேரத்தில் சொல்லலாம், உங்கள் குலதெய்வத்தை நினச்சி சொல்லலாம், எப்படி வேணாலும் இந்த ஒரு மந்திரத்தை சொல்லலாம். அதுவும் நாளைக்கு கிருத்திகையோடு வந்திருக்கிறதுனால ஆத்மார்த்தமாக முருகனை நினச்சிட்டு இந்த ஒரு மந்திரத்தை சகல காரியத்திலையுமே எங்களுக்கு வெற்றி கொடு முருகா அப்படின்னு நினச்சிட்டும் நீங்கள் வேண்டலாம். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரம் சகல காரிய ஜெயப்பிரதே ஜெய ஜெய, சகல காரிய ஜெயப்பிரதே ஜெய ஜெய. வெறும் ஒரே ஒரு வரி மந்திரம் தாங்க. இதை நாளைக்கு மட்டும்தான் சொல்லணுமாங்கிற கணக்கு கிடையாது. டெய்லி காலையில் ஏந்திரிச்ச உடனே நம்ம எப்போல்லாம் சுவாமி ரூமில் சுவாமி கும்பிடுறோமோ அப்போ எல்லாம் இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சொல்லிவிட்டு நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஆரம்பிங்க, இல்லாட்டி அந்த ஒரு நாளை ஆரம்பித்து பாருங்கள். நிச்சயமாக அந்த ஒரு நாளானது நமக்கு வெற்றிகரமான நாளாக தான் இருக்கும். நம்ம எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியிலையும் நிச்சயம் தோல்விங்கிறதே இருக்காது. அதனால் நமக்கு சில விஷயங்கள் வேலைகள்லாம் ஆரம்பிக்கிறப்போ ரொம்ப ஒரு படபடப்பு இருக்கும். அதாவது கடைசி நிமிஷம் வரைக்கும் வந்திருப்போம். இந்த லாஸ்ட் ஆக ஆக ஒரு இன்டர்வியூவாக இருக்கட்டும், வேறு ஏதாவது ஒரு விஷயமா இருக்கட்டும், நல்லபடியாக முடியணும், நமக்கு நல்லா ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு டென்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா. அப்படிலாம் நமக்கு அந்த ஒரு நேரத்தில் ரொம்ப ஒரு படபடப்பு இருக்குது, ஒரு ஜெயிக்கணுங்கிற ஒரு நேரத்தில் இந்த ஒரு மந்திரத்தை நம்ம சொன்னாலே போதுமாம், கண்டிப்பாக வெற்றியானது நம்ம பக்கம் திரும்பி வெற்றி மீது வெற்றி எப்பயுமே கிடைக்குங்க. அதனால் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான அமாவாசை நாளில் தொட்ட காரியத்தில் எல்லாத்துலேயும் வெற்றி கிடைக்கணும் அப்படின்ட்டு உங்களுடைய இஷ்ட தெய்வம் முருகனாக இருக்கட்டும், அம்பாளாக இருக்கட்டும், தெய்வங்களை வணங்கி இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்கள் 3 முறை, 6 முறை, இல்லாட்டி 27 முறை உங்களுக்கு எவ்வளோ தடவை சொல்ல முடியுமோ நீங்கள் சொல்லி பாருங்கள். நிச்சயமாக வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுமே நல்ல நல்ல விஷயங்களாகவே அமையுங்க. அதனால் இந்த எளிமையான சின்ன சின்ன ஒரு விஷயங்கள், சின்ன சின்ன வழிபாடுகள், ஆனால் நம்ம சொல்லுகின்ற அந்த நாள் இருக்குது பார்த்திங்களா, இந்த அமாவாசை நாள், நமக்கு கிருத்திகை, இப்படி எல்லாமே சேர்ந்து வந்திருக்கப்ப நமக்கு நம்ம சொல்லுகின்ற அந்த மந்திரங்களுக்கு அதீத ஒரு சக்தி இருக்குது. அதனால் இந்த எளிமையான சின்ன சின்ன விஷயத்தை கண்டிப்பாக நாளை தினம் நீங்கள் செய்ய மறக்காதீங்க. அதே மாதிரி நாளைக்கு எக்காரணம் கொண்டும் நமக்கு எப்படி மகாலய அமாவாசை ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்கிறோமோ அதே மாதிரி தான் இந்த ஜேஷ்ட அமாவாசை நாளில் நம்ம சைவ உணவுகள் மட்டும்தாங்க சாப்பிடணும், அசைவ உணவுகள் நிச்சயமாக தவிர்க்கணும். அந்த ஒரு விஷயத்தை மறக்காமல் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்படி சின்ன சின்ன எளிமையான விஷயங்களை நம்முடைய வீட்டில் நம்ம செஞ்சு வழிபட்டாலே போதும், கண்டிப்பாக முன்னோர்களுடைய பரிபூர்ண அனுகிரகம், குலதெய்வத்துடைய அனுகிரகம், தொட்ட காரியத்தில் எல்லாத்துலேயுமே வெற்றி மீது வெற்றி கிடைக்கும். அதனால் நிச்சயமாக இந்த சின்ன குட்டி குட்டி டிப்ஸை நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணி பாருங்கள். என்றைக்குமே குடும்பத்துக்கு நல்லது மட்டுமே நடக்கும். நம்முடைய இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய குல தெய்வத்துடைய பெயரை நீங்கள் பதிவிடுங்க. கண்டிப்பாக இது பார்க்குற மற்றவங்களுக்கும் ஊந்துதலாக ஒரு தூண்டுகளாக இருக்கும். குலதெய்வத்துடைய பரிபூர்ண அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் கிடைக்கும். நம்முடைய சேனலில் நிறைய பேர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணுங்க. மீண்டும் வேறு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.